உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா, கூடவே அனிமையும் பிடிக்குமா? இப்போ கண்டிப்பாக இந்த 5 அனிமே கட்டாயம் நீங்கள் பார்த்தே ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஹைக்யூ. இது ஒரு வாலிபாலை பற்றின அனிமே. வாலிபால் விளாட்றதுக்கு பெரிய ஹைட்டாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, டேலண்ட்டு நல்ல டீம் ஒர்க் இருந்தாலே ஜெயிக்கலாம் அப்படின்னு காட்டுற அனிமே தான் இது. செகண்டு ஹஜிமே நோ இப்போ. இது ஒரு பாக்ஸிங் பற்றின கதை. இதில் வர அந்த இப்போங்கிற பையன் ஆரம்பத்தில் ரொம்ப பயந்தவனா, எல்லாரும் இவனை கிண்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் எப்படி இவன் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து ஒரு பவர்ஃபுல்லான பாக்ஸர் ஆகிறான் அப்படிங்கிறது தான் இந்த அனிமையோட கதை. அடுத்த அனிமையோட பேர் ப்ளூ லாக். நீங்கள் ஒரு ஃபுட்பால் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த அனிமே பார்த்தே ஆகணும். ஜப்பானோட நேஷனல் ஃபுட்பால் டீம் ரொம்ப நாளாக வேர்ல்டு கப் ஜெயிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர் தேவைப்படுறான். அந்த ஸ்ட்ரைக்கரை எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த அனிமையோட கதை. அடுத்த அனிமையோட பேர் குரோக்கோ நோ பேஸ்கெட். இது ஒரு பேஸ்கெட் பால் பற்றின அனிமே. குரோக்கோ அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு இன்விசிபிள் பிளேயர். அவன் இன்விசிபிள்னால் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சைலண்ட்டாக இருந்து அவன் டீமை எப்படி ஜெயிக்க வைக்கிறான் அப்படிங்கிறத இந்த அனிமையோட கதை. நெக்ஸ்ட் அனிமையோட பேர் ரன் வித் பெண்ட். இது ஒரு ரன்னிங் மேரத்தான், அதை பற்றின ஒரு கதை. சுத்தமாக ரன்னிங்கில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு 10 பேர் எப்படி கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து அந்த மேரத்தான் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த அனிமையோட ஸ்டோரி. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் வர இருந்தால் கண்டிப்பாக இந்த அனிமேவெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அனிமே இருந்துன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க. பை.